அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேரளாவோட மினி விலாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சு ஒரு வேலையும் இல்லாதனால வீட்டு பக்கத்துலேயே அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மிளகு செடி, காஃபி செடி அந்த மாதிரி இருந்துச்சா, அதை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ காஃபி வந்துட்டு எல்லா செடியுமே நிறையா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஏலக்காய் செடி. போன டைம் நம்ம கேரளா வந்திருந்தப்பவே இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இந்த செடியெல்லாம். இவர் பார்த்திங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டி மாதிரியே இருக்கார்ல. இல்லை அஃப்ரா குட்டி தான் இவங்கள மாதிரி இருக்காங்க. அவர் வந்துட்டு பெரிய வருஷன். எம்பிட்டு இருக்கு பாருங்களேன் ஒரு செடியிலேயே காஃபி. மச்சி பார்த்திங்கன்னா மத்தியானம் குக் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஒரு 3 மணிக்காக நாங்கள் கிளம்பிடலான்னு இருக்கோம். ஏன்னா இங்கே அப்பப்போ மழை பெஞ்சிட்ருக்கா. காலையில் வெள்ளன்னு போய் கல்யாணத்துக்கு கிளம்புறதுல கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஈவினிங்காக போயிட்டோம்னா கொஞ்சம் கிளம்ப ஈஸியாக இருக்கும்ல. அதனால தான் கிச்சன்லேயே பார்த்திங்கன்னா அந்த மேடை இருக்கும்ல, அதுலேயே இந்த தேங்காய் துருவுறதெல்லாம் அப்படியே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி என் நாத்தனார் வீட்டில் என்ன சமையல்னா சுட சுட சாப்பாடு, அப்புறம் வந்துட்டு கொடம்புளி குழம்பு அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க, மீன் குழம்பு. நான் வந்துட்டு கரெக்ட் போய்ட்டு வர சொன்னாங்களா, அதனால் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு கிளம்புனோடனே தேயிலை எஸ்டேட்டில் வேலை செய்கிற பிள்ளைங்க மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கிட்டு வந்தால் லாங்குவேஜ் ப்ராப்ளம் அவ்வளோவா இல்லை, ஆனால் ஒரே ஒரு பொருளை மட்டும் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு அது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் அவங்க மாமியாருக்கு வந்துட்டு 50வது திருமண நாள், மேரேஜ் டேவா, அதனால் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இந்த துணி கடை இருந்துச்சு, மளிகை கடைக்கு போயிட்டு அப்படியே துணி கடைக்கும் வந்தாச்சு. ஒரு சாரியும் அப்புறம் வந்துட்டு ஷால் போடுவாங்க அவங்க, அதனால் ஒரு ஷாலும் வாங்கிட்டு வந்துட்டேன். பிள்ளைங்களை கழட்டி விட்டு வர்றதுல ஒரு சுகந்தான். என்ன பண்ணுறது, இல்லைன்னு வைங்களேன், நாங்கள் 4 பேரா அப்படி இடுக்கிட்டு உட்காந்துட்டு அவளுகளை பார்க்கவே கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படி தேவையில்லைல்ல, நல்ல ஜாலியாக நானும் வீரர் மட்டும்தான் அப்படியே சூப்பராக ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி போயிட்டு, அதுவும் கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. எங்கிட்ட இப்போலாம் பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் தான். அந்த மேலே கொடி மாதிரி இருக்குல்ல, அதுதான் மிளகு கொடி. அப்படியே மரத்தில் அப்படியே கொடியை சுற்றி விட்டுருவாங்க, அது அப்படியே பறந்து வருது. எப்படியெல்லாம் டெக்னிக் இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு நாள் எப்படி போச்சுன்னு தெரியல, சட்டுன்னு போயிடும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் நல்லா கோல்டு, ஏன்னா மலையிலேயே சுற்றிக்கிட்டு இருந்தோம்ல, அதனால தான். அஃப்ரா குட்டிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டு. இப்போ கூட மடியில் உட்காந்துட்டு பாவம் என்ன சொல்கிறது, கோல்டு அதனால இருமிகிட்ருக்கா. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நான் என்னத்தை மாற்றி எடுத்துகிட்டு வந்தேன்னா சக்கரைன்னு சொல்லி கேட்டுட்டேன். அங்கே வந்துட்டு சக்கரைன்னு சொன்னால் மண்டபழம் தான் தருவாங்களாம். சீனின்னு சொல்லணுமா இல்லைன்னா இன்னொன்று என்னமோ சொன்னாங்க, அது பேர் எனக்கு தெரியலை மலையாளத்தில். இதை தான் நான் மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன். பாயசத்துக்கு திங்ஸ் வாங்கிட்டு வர சொன்னால் இப்படி வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, இருக்கிற சர்க்கரையை வச்சு செஞ்சு கொடுத்துட்டாங்க. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி சாப்பாடு. இது வந்து கொடம்புளி போட்டு, கொடம்புளி இந்த கருப்பாக இருக்குல்ல, அதான் கொடம்புளி போட்டு மீன் குழம்பு, ரசம், அப்பளம், அப்புறம் பாயசம், அவ்வளோதான்.